சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் சனிக்கிழமை மற்றும் முக்கிய திருவிழா நாட்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலிலே நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கக்கூடிய திட்டத்தின் அடிப்படையில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் 3 வேளையும் அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. அதாவது காலை 8 மணிக்கு தொடங்கி வாரந்தோறும் சனிக்கிழமையில் இரவு 8 மணி வரை தொடர்ச்சியாக அன்னதானம் வழங்கப்படுகின்றது. ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கிய கோவில்களில் இதுபோன்ற அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றன, மதிய நேரத்தில் வழங்கப்படுகின்றது. என்றாலும் தற்பொழுது ஒரு சில கோவில்கள் தேர்வு செய்யப்பட்டு 3 வேளையும் வாரத்தில் ஒரு நாளான சனிக்கிழமைகளில் அன்னதானம் வழங்கக்கூடிய விதமாக அந்த புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதன்படி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் இன்று முதல் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் 3 வேளையும் அன்னதானம் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பார்த்தசாரதி கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழா நாட்களிலும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை 3 வேளையும் அன்னதானம் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்தை தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கின்றார். திட்டத்தை தொடங்கி வைத்த பிறகு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கக்கூடிய அந்த நடைமுறையின்படி வருகை தந்திருந்த கிட்டத்தட்ட 200 பக்தர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது. குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 50க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு உணவு பரிமாறினார். அதன் பிறகு பக்தர்களோடு அமர்ந்து தற்பொழுது உணவருந்தி வருகின்றார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு முக்கிய கோவில்களில் அடுத்தடுத்து இதுபோன்று வாரந்தோறும் சனிக்கிழமையில் 3 வேளையும் அன்னதானம் வழங்கக்கூடிய நாள் முழுவதும் அன்னதானம் திட்டம் தொடங்கி வைக்கப்படும் என்ற தகவலையும் அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.